திருப்பணி முறை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 25ஆம் ஞாயிறு திருப்பணிக்கு உங்கள் அனைவரையும் ஆரோக்கிய மாதா அன்பிய குடும்பங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்று இறைவார்த்தையை விவேகத்துடன் நம் வாழ்வில் ஏற்று அதன் வழியாக நமக்கு கிடைக்கும் இடைவாழ்வை எவ்வாறெல்லாம் முன்மதியுடன் வாழலாம் என்பதை சிந்தித்து அழைக்கப்படுகிறோம். இறைவாக்கினர் ஆமோஸ் சமூக நீதிக்காக போராடும் போது இறைவன் நமக்கு தரும் வழிகாட்டுதல்களை எடுத்துரைக்கிறார். திருத்தூதர் பவுல் இறைவனுக்கு உகந்த வாழ்வை நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய நற்செய்தி நிரந்தரமற்ற உலகில் பொருட்களின் மீது நாம் கொள்ளும் பற்றை காட்டிலும் நிலைவாழ்வுக்குரிய திடமான நம்பிக்கை, ஞானம் மற்றும் இரக்கம் ஆகியவற்றையே முதன்மைப்படுத்த வேண்டும் என்று நமக்கு உணர்த்துகிறது. இந்த திருப்பலியில் நமது வாழ்வை இறைவனுக்கு பணி செய்யும் பணியாளராக மாற்றிக்கொள்ளவும், நம்மிடம் உள்ள அனைத்தையும் குறிப்பாக நம் இதயத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் உறுதி கொள்வோம். பொறுப்புள்ளவர்களாகவும் நம்பகத்தன்மை கொண்டவர்களாகவும் நாம் வாழ்ந்திட இத்திருப்பலியில் முழு மனதுடன் பங்கேற்போம். Thank you.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கருணையும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரி, இந்த ஞாயிற்றுக்கிழமை நன்றி திருப்பலி சிறப்பிக்க வந்திருக்கிறோம். இந்த நாளிலே திருவழி பணி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆரோக்கியமான ஆரோக்கியங்களுக்காக இந்த சிறப்பாக நிமித்துக் கொள்கிறோம். மேலும் தன்னுடைய 60ஆம் பிறந்தநாளை கொண்டாடிருக்கின்ற பிரான்சிஸ் சேவியர் நடனத்திற்காகவும் இன்னும் பல பிறந்தநாள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் வரணும் நல்ல மரங்களும் மேற்கொள்ளும்படியாக திருப்பி நிமித்துக் கொள்கிறோம். ஆரோக்கிய பிரின்ஸ் சகாய ஜான்சி குடும்ப நலனுக்காக நன்றியாக ஜெபிக்கிறார்கள். மேலும் எஸ் லீனா இந்த திருப்பணியை நடுத்திருப்பை ஜெபிக்கிறார். குடும்ப நல்ல நலனுக்காக இதை வழிநடத்தபடியாக ஜெபி சொல்லி கேட்கிறார்கள். மற்றும் நடுத்திருப்படியாக சார்லஸ் ஸ்வேதா குடும்பத்திற்கு ஜெபிக்கிறார்கள். இறைவன் ஆசிரியத்தை எடுத்துக் கொள்கிறோம். மேலும் நடுத்திருப்படியாக நரேஷ்கா இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் ஆரோக்கியமான ஜோதி மேரி குடும்பத்தை ஜெபிக்கிறார்கள். நிறைய ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து குடும்பத்தையெல்லாம் வழிநடத்தபடியாக ஜெபிக்கின்றோம். சிறப்பான கருத்துக்களை சொல்லி கேட்டிருக்கின்ற வசந்தி நல்ல உலகத்திற்காகவும், ஜோனிஷா நல்ல சுகவாசம் பெற்றுக்கொள்ளும்படியாகவும், ஜோஸ் நல்ல கருத்துக்களை சொல்லி கேட்டிருக்கிறோம். அவர்கள் ஜெபிக்கின்றோம். மேலும் ஆர்வின் ஜோசப்ராஜ் லிசா குடும்பத்திற்காக இறைவன் எல்லா நன்மைகளுக்கும் தொடர்ந்து நல்ல சுகவாசத்தால் இறைவன் ஆசிரியத்தை சொல்லி கேட்டிருக்கிறார்கள். மறைந்த சபையாளர்கள் மரியத்தர்கள் அன்பரசி சதீஷ் மற்றும் தோபின் சாவின் ஆத்மாக்களும் திருமணம் நித்திய சமாதானம் தெரிவித்துக் கொள்கிறோம். பெற்றுக்கொள்ள அருளுக்கும் ஆசீர்வாதம் கிடையாது இருக்கிற நம்ம குற்றங்கள் குறைகள் பார்த்து ஏற்றுக்கொண்டு உண்மையான நம்மளுடைய இறையத்தையும் மன்னிப்பையும் நாடு செய்வோம். எல்லா வல்ல இறைவனிடமும் மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வுடைய திருவிழமானிலே இந்த தண்ணீரை புனிதப்படுத்துகிற தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரை ஒரு புனித நாளாகி இருக்கும் அருட்காவை பெறுகிறோம். வாழ்வழிக்கு ஒரு அனுபவத்தை புதுப்பிக்கிறதும் தண்ணீரால் இதுவரையும் தீமையாக காக்கப்படுவீராக. இவ்வாறு நம் தூய இதயத்தின் அனைவரும் வீட்டை பெற்றுக்கொள்ளும் தந்தைகள் வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து கொண்டாடுகின்றோம். எல்லாம் தனி வளர்ப்பு ஒப்பிட வேண்டும் என்று நிறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்து இறைவன் படைப்புகளுடைய பொறுப்பை மதிப்பிறக்கத்துடன் புனிதப்படுத்தும் தாழ்மையாக எழுதுகிறோம். ஆண்டவை போன்ற தனித்தனி குணங்களெல்லாம் தீயோவின் பாதுகாப்பு செய்கிறாக மேலும் தூயாக என்ற நிலத்து விளையாட காப்பாற்றுவதாக நாம் ஆகிய கிறிஸ்து வழியை பார்த்து கொண்டாடுகின்றோம். Thank you.
எல்லாம் அன்பரின் மீது இறக்கப்பட்டு பாவங்கள் குற்றங்கள் குறைகளை நாம் அனைத்து முடிவில்லாத நித்திய வாழ்வுக்கு வழிநடத்தி செல்வாராக. வலியோரை நசுக்கி நாட்டில் உள்ள
ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே, இதை கேளுங்கள். நாம் தானியங்களை விற்பதற்கு அழிக்கின்றவர்களே, இதை தானியங்களை அமாவாசை எப்பொழுது முடியும்? கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுதும் முடிவுறும். மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ள தராசினால் மோசடி செய்யலாம். வெள்ளிக்காசுக்கு ஏழைகளையும் இரு காலனுக்கு வறியோரையும் வாங்கலாம். கோதுமை பங்குகளையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் யாக்கோபின் பெருமை மீது ஆணையிட்டு கூறுகின்றார். அவர்களுடைய இந்த செயல்களில் ஒன்றையேனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இது ஆண்டவர் கடவுள் அருள்வாக்கு. திருப்பாடல் 111. நீங்கள் பாட வேண்டிய வரிகளை இரண்டாம் வாசகம் இறைப்பற்று, தன்மையம், அமைதியான வாழ்தல் ஆகியவை சமூகத்தின் அடித்தளம். அதில் வாழும் எங்களுக்காகவும் இறைவனிடம் மன்றாடி பரிந்துரைத்து நன்றி கூறுதல் அவசியம்.
அவசியமானதாகும். எல்லா மனிதரும் உண்மையை உணர்ந்து மீட்பு பெற இறைவேண்டல் தேவை என தீமோத்தேயுவுக்கு திருத்துதர் பவுல் எடுத்துரைப்பதை இன்றைய 2ஆம் வாசகத்தில் கேட்போம். இரண்டாம் வாசகம். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்து நடவும் வேண்டும் என கடவுள் விரும்புகிறார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைத்திரு வசனங்கள் 3 8 முடிய. அன்புக்குரியவர்களே, அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: இறை பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களால் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர்நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதும் ஆகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டும் என அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே. அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அனைவரும் மீட்புக்காக அவர் தம்மையே வீடாக தந்தார். குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார். இதற்காகவே நான் நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் விசுவாசத்தையும் உண்மையும் பிற இனத்தாருக்கு கற்பிக்கும் போதகனாகவும் ஏற்படுத்தப்பட்டேன். நான் சொல்வது உண்மையே, பொய்யல்ல. எனவே ஆண்கள் சினமும் சொற்பூசலும் இன்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகிறேன். ஆண்டவன் வழங்குமாறு
அதிகாரம் 14 இறைவசனங்கள் 1 தொடங்கி 13 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, செல்வம் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உண்மை பற்றி நாம் கேள்விப்படுவது என்ன? உன் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும், நீ வீட்டு பொறுப்பாளராக இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவரை நீக்கிவிடப் போகிறாரே, மண் வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் வெட்டமாய் இருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் பொழுது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன் பட்டவரை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டு இருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உன் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீங்க எவ்வளவு கடன்பட்டு இருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோ உன் கடன் சீட்டு, 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்கள் என்ற உலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினத்தில் மிக்க முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நன்மைகள் செய்து கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உரைகளில் ஏற்றுக்கொள்வார்கள். மிக சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராய் இருப்பார். மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராய் இருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராய் இருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராய் இருந்தால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவர்கள் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிகளை செய்ய முடியாது என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதர சகோதரி, இரண்டாம் வாசகம் அழகான ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறது. என்ன பார்த்தீங்கன்னா, நாம் மீண்டும் பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோளை இந்த பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் முதல் திருமுகத்தில் சொல்றாரு. அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். அது சொன்ன முதல் வாசகம் சொல்றாரு. அதுக்கப்புறம் நாம் ஒரே ஒரு அட்வைஸா தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸை தராரு. என்ன அட்வைஸ் கேட்டீங்கன்னா, இறை பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையில்லா அமைதியோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இறை பற்றும் கண்ணியமும் தொல்லையில்லாத அமைதி. இன்றைக்கு கண்ணியத்தோடு வாழ வேண்டும் என்பதை இந்த நற்செய்திக்கு மற்ற வாசகங்கள் சுட்டிக்காட்டுகிறது. கண்ணியனா என்ன? கண்ணியனா என்ன? கண்ணியனா என்ன? கட்டட சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா பொட்டு பார்க்க சொல்லுவாங்க, படிச்ச பொண்ணா தான் பாருங்க. அதை பொண்ணு நல்லா படிச்சா மாதிரி இருக்கணும், படிச்ச பொண்ணா தான் பாருங்க. இப்போ படிச்ச பொண்ணா கல்யாணம் பண்றதுக்கு படிக்காத நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ மாமியார் கொஞ்சம் போய் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, பொண்ணு டாக்டர் படிச்சுதான் பார்ப்பாங்க, இன்ஜினியர் படிச்சுதான் பார்ப்பாங்க, நல்லா விவரமா இருக்கும் பொண்ணு. அதை எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க? அந்த விவரமா இருக்கிற ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச அது மேனேஜ் பண்ணா நீங்க அட்லீஸ்ட் ஒரு பிஜிஆர் படிச்சிருக்கணும், போஸ்ட் டாக்டர் படிச்சிருக்கணும். ஒரு பிஹெச்டி படிச்ச போனாருன்னா நீங்க ஒரு போஸ்ட் டாக்டர் படிச்சா அட்லீஸ்ட் விஷயம் தெரியும். அதை நீங்க சாப்பாடு குழம்பு சேர்த்து இருக்கும் சொல்லுங்க, எப்படி புரியும்? படித்த பெண்கள் ஏன் கேட்கிறார்கள்? அவர் புரிந்து கொள்வார்கள், குடும்பத்தை நல்ல மேன்மையாக நடத்துவார்கள்,
அதாவது ஹைட்ரஜன் பிரிக்க இருக்கிறது, H2O இருக்கிறது, அந்த ரெண்டு மாலிகுல்ஸ் இருக்கக்கூடிய மூலக்கூறு இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜனை எப்படி பிரித்தெடுப்பது அதை சொல்லுவாங்க. ரிசர்ச் பண்ணிக்கணும், நாங்கள் உலகத்தெல்லாம் ரிசர்ச் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு 20 வருடமாக அந்த ஹைட்ரஜன் மூலக்கூறை எடுத்து தண்ணீர் எடுத்து எப்படி சமையலுக்கு பயன்படுத்த முடியும் அல்லது இண்டஸ்ட்ரிக்கெலாம் அதை எப்படி ஒரு ஃபியூலாக எரிபொருளாக பயன்படுத்த கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சு என்னன்னா 5 மீட்டர் தண்ணி ஒரு 1 மீட்டர் அளவு சொன்னாங்க. அதை ஊற்றுனா 6 மாதம் கருத்துக்கே பர்னர் வண்டிக்கு பயன்படுத்திக்கணும். காருக்கு ஒரு 5 லிட்டர் போனோம்னா 6 மாதம் வண்டி ஓடியே இருக்கலாம். ஸோ அப்படி கண்டுபிடித்து இருக்கிறாங்க. தண்ணியை ஊற்றுனா நாம அப்போ அதை பிரிச்சு எப்படி எடுக்கிறது, ஊற்று அப்புறம் பிரிச்சு எடுத்துடலாம். அந்த கேஸ் நம்ம நிறைய விஷயம் இருக்கிறாரு. நம்ம அப்போ படித்தவர்கள் உலகத்தை வளப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். என் குடும்பத்துக்கு வந்தாலும் அவங்க வளப்படுத்துவாங்க அப்படின்னு நினைத்து பார்க்கிறவர்கள் அவங்களுக்கு கட்டிட்டு வந்து அவங்க பண்ற கூட்டு நம்ம பார்ப்போம். பாவசங்களை கேட்கணும் அப்படின்னு அன்றாட பாட்டுகள் பார்ப்போம், வழக்காடு மன்றங்கள் நீதிமன்றத்துக்கு போகும்போது பார்ப்போம். இப்படி நாம் ஏன் இந்த பிரச்சனை வந்து அதெல்லாம் பார்த்தா எப்பவுமே நம்ம நேச்சர் என்ன கிடைக்குன்னா மற்ற விஷயத்துல போய் தூக்க நுழையுது. அது நம்ம சம்பந்தங்கள் ரொம்ப சம்பந்தம் இல்லையோ. இப்போ ஏதோ ஒரு துக்கலாக போட்டு என்னாச்சு நம்ம போய் பார்ப்போம், வீட்டு வெளியே என்னாச்சு போய் பார்ப்போம், ஏதாவது நாம கட்டிட்டு தான் போய் பார்ப்போம். அப்போ என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நம்ம போய் அது தூக்க நுழைச்சு அது என்னன்னு பார்த்து நம்ம ஒப்பீனியனை கொடுத்து அதனால வழியாக கொடுக்குறது. அதுதான் ஒரு முறை மோசம் அழகாக ஒரு கதை சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஒரு ஆள் ஒரு சாப்பாடை மூடி வந்து எழுதி வச்சுருக்கிறான். 34 வச்சுருக்கிறான். நாங்கள் பார்த்து போயிருக்கிறோம். ஒரு ஏன் குடிச்சுக்கிற சாப்பாடை மூடி மேல இல்லை நீயே குடிச்சு பாரு. அவன் குதித்து கொண்டே இருக்கிறான். அந்த ஆள் முன்னாடி குடிச்சுட்டு அந்த சாப்பிட முடியாத உள்ள போட்டுதான் கூட்டிட்டு போய் 35 குடிச்சுக்கிறான். அப்பதான் புரியுது, ஏற்கனவே 34 பேரை உள்ள காலி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதிகமாக விஷயம் கூப்பிட்டு சொல்றாரு. ஒரு ஆள் ஒரு பேட்ச்ல வீடு தேடி கொண்டு இருக்கிறார். வீடு தேடி கொண்டு இருக்கும் பொழுது நிறைய பேர் ஒரே ஒரு வயசானவங்க ரிட்டையர் ஆகும்போது கீழ் போர்ஷன்ல இருக்கிற மேல் போர்ஷன் காலியாகும். அவங்க போயிட்டு வீடு கொடுக்கணும். ஐயோ இது மர வீடுப்பா, நீங்க நாட்டில் யாரும் வீடு கொடுக்க 2 கொடுக்கறதுல காரணம் அந்த குழந்தைங்க வந்து கட்டத்து ஓடும் எரிச்சல சத்தம் கிட்ட எரிச்சலா இருக்கும். இப்போ வயசானவங்களுக்கு சின்ன சின்ன சத்தம் கிட்ட வெளியே எரிச்சலா இருக்கும். வயது ஆக சத்தங்கள் நம்மளால் கேட்கவே முடியாது. ஆனால் குழந்தை பாருங்க, ஒரு நாளைக்கு 280 முறை சிரிக்குது. அந்த சின்ன குழந்தை சிரிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளிவில் கட்டு அவன் வாய்க்கு கட்டி ஆப்பிங்களா குழந்தை கூட்டிக்கிட்ட ஆப்பிங்களா சிரிச்சுட்டே இருக்கும். வயசு ஆக மட்டும் சிரிப்பதை குறைத்துக் கொள்கிறோம். ஏற்கனவே சாவு ஸ்டேஜ் வந்து மாதிரி தேவாங்க பார்க்க. அப்போ வயது ஆக சிரிப்பு நிறுத்தப்படுகிறது. அந்த சிரிப்பதை குறைத்துக் கொள்ளும். சின்ன குழந்தைக்கு எதிர்களை கூட்டிட்டு எச்சரிக்கைக்காக வயசான ஒரு 70-80 வயசானவங்களுக்கு கிட்ட கூட்டிக்கிட்ட எழுதுற மாட்டேன்னா நினைச்சுப்பாங்க, கோபப்படுவாங்க. என்ன உங்களுடைய அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ வயது ஆக நமக்கு சத்தங்கள் எரிச்சலாக மாறுகிறது, சத்தங்கள் கோபங்களாக மாறுகிறது. அதுதான் நீங்க 2ஆம் வாசகத்துல அழகான ஒரு வாசகம். அது ஆண்கள் எப்படி இருக்கணும் கேட்டா சினம் கொள்ளாதவர்களாக இருக்கணும், சொற்பூசல் கொள்ளாதவர்களாக இருக்கணும், தூய உள்ளத்திலும் நம்முடைய கரங்களை எழுப்பி ஜெபிக்க கூடவர்களாக இருக்கணும் அப்படின்னு இந்த பவுன் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். அப்போ இன்றைக்கு அந்த ஒரு மற்ற ஒரு விஷயத்தை தலையிடவில்லை என்று சொன்னாலே உன் சத்தங்கள் குறைகிறது. அந்த மாடல் வரும். என்ன பண்ண மாடல் கேட்க இன்னைக்கு ஒரு வீடை கண்டுபிடிச்சா அது பெரிய சொல்ற எப்ப சத்த முடியாது. இல்ல சார் நான் சத்தமே போட மாட்டேன், மேட்ச் தரு சத்தமே போட மாட்டாரு. முதல் நாள் வீடு மாடல் வாங்கினாரு, மாடல் வீடு ஆரம்பிச்சு பண்ணிட்டு முதல் நாள் வேலைக்கு போகிறார், போய் திரும்பி வருகிறார். பார்த்து மேட்ச் கொடுத்தா பார்த்துருப்பீங்க. ஒரு குளித்து கிடைக்கிறது லுங்கியெல்லாம் அப்படியே போட்டு அப்படியே நல்லா அதே அப்படியே பார்த்து திரும்பி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்படியே போட்டு அப்படியே அவங்களுக்கு போகிறது அப்போ நிறைய செய்வோம். அப்படி செய்து கொண்டு இருக்க வேலைக்கு முதல் நாள் வந்து பழக்க வருஷத்துல ஷூவை
இனிமே சத்தம் வராம பார்க்கல. மறுநாள் வேலைக்கு போறா, போயிட்டு வர அதே போல வந்து ஒரு ஷூ கட்டி டமா அடிக்கிறேன். அப்புறம் ஞாபகம் ஐயோ பெரிய ஒரு கீழே வீட்டு ஓனர் சவுண்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு ஷூ கட்டி ஓனர் கட்டுறீங்க. இது வந்து ஒரு 9 மணிக்கு அந்த கட்டி போட்டுருப்பாரு. ஒரு 2 மணிக்கு அந்த காட்சியை வீடு கட்டப்பட்டு கட்டா தர்ம பார்த்தா பெரிய மாத மூடிட்டு இருக்காரு. என்னங்க மாத மூடிட்டு இருக்கு? ஐயோ 9 மணிக்கு ஒரு டமாவும் ஒரு ஷூ அடிச்சல, இன்னொரு ஷூ நீ எப்போ அடிக்க போற, நீ எப்போ அடிக்க போறீங்கன்னு மாதம் 2 மணி வரைக்கும். அப்படி நம்ம வீடுகளுக்கு அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்ண போறாங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணியது, இப்படி மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்தை மூக்கை நுழைப்பது நம்ம கண்ணியத்தை நம்ம தவற விடுகிறோம். இன்றைக்கு நச்சரி சொல்லி கண்ணியமா இருக்க, கண்ணியமா இருந்தா என்னது, கண்ணியமா இருந்தா என்னது, சரி ஒரு சிம்பிளை பண்ணி சொல்றாங்க, சின்சியரா இருந்தா என்னது, உனக்கு நீயே 100% உண்மையா இருக்க, உனக்கு உன்னுடைய மனதுக்கு தன் நெஞ்சலுக்கு பொய்யற்கு சொல்வது போல உன் மனதுக்கு நீயே 100% உண்மையா இருக்க. மற்றவங்கிட்ட உண்மையா தான் கிஃப்ட் கொடுப்பாங்க, பரிசு கொடுப்பாங்க, பாராட்டு கொடுப்பாங்க. உனக்கு நீயே உண்மையாக இருப்பது, உனக்கு நீயே 100% உண்மையாக இருப்பது, அதை நான் கண்ணியமாக இன்றைக்கு நான் செய்தி சுட்டி காட்டுகிறேன். அதனால நாம் விலகி நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். விலகி நிற்பது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு 4 நடுறோம், ஒரு குறிப்பிட்ட அளவுல டிஸ்டன்ஸ் விட்டு நடுவாங்க. ஒரு தண்டமரம் நடுறோம், ஒரு தண்டமரத்தில் 10 அடி பண்ணிருக்கோம், இன்னொரு இடம் பார்க்கக்கூடிய இந்த பக்கம் 10 அடி தரணும். அப்போ ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரம் தண்டமரம் 20 அடி டிஸ்டன்ஸ் வரணும். ஒரு பழமரத்துக்கு ஒன்று, சாப்பிடி மரத்துக்கு ஒன்று, அப்புறம் கொய்யா மரத்துக்கு ஒன்று சொல்லிட்டு ஒரு அளவு இருந்தது போல மனித உறவுகளிலும் அந்த டிஸ்டன்ஸ் இடைவெளி வேண்டும், ஒரு வெளிகள் இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் விலகி நிற்கவும் கற்றுக்கொள்வோம், விலகி இருக்கவும் கற்றுக்கொள்வோம். ஒரு உறவை காப்பாற்றுவதற்கு, அந்த உறவை உயிரோடு வளர்ப்பதற்கு உதவி செய்வோம். அதுதான் எனக்கு அழகா சொல்றது, அசந்தோமா சத்தமையா சொல்வது அழகா ஓடினத பாடல், ஆரணிய ஓடினத பாடல் சொல்கிறது. அசந்தோமா சத்தமையா, நமசோமா ஜோதிர்கமையா, மிருத்யோமா மிருதம் கமையா, ஓம் சாந்தி சாந்தி. அதாவது இறைவா, என்னை அறியாமையிலிருந்து உண்மைக்கு அழைத்துச் செல், இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்துச் செல், அழியாமை சொல்லிய மாற்றத்திலிருந்து என்னை அழியாமை நோக்கி அழைத்துச் செல், சாந்தி சாந்தி. அப்போ இறைவனை கேட்கிற அந்த ஒரு வார்த்தை, இறைவா நான் இருளில் இருக்கிறேன், என்னை ஒளி நோக்கி அழைத்துச் செல், அழிவில் இருக்கிறேன், அழியாமை நோக்கி அழைத்துச் செல், நான் உண்மையற்ற நிலையில் இருக்கிறேன், உண்மையை நோக்கி அழைத்துச் செல்கிற அந்த விஷயம். உண்மையை நோக்கி நாம் எவ்வளவு தூரம் சென்று கொண்டே இருக்கிறோம், கண்ணியமாக இருக்கிறோம். கண்ணியமாக இருந்தால் அதுதான் இறைவனோட முதல் வாசம் அழகா சொல்றது. நீங்க என்ன பண்றீங்க, மதியோட நசுத்தீங்க, ஒடுக்கப்பட்டவரை நீங்க என்ன பண்றீங்க, அழிக்கிறீங்க. கோதுமை நல்லவனுக்கு எப்ப வைக்கலாம், எப்போ அம்மா சொல்லி காத்து கொண்டு இருக்கிறீர்கள். நான் ஒரே ஒரு விஷயம் நான் மறக்கவே மாட்டேன், என்ன மறக்க மாட்டேன், நீங்க அந்த இடைக்கல்லை பெரிதாக்கி அதை பெயிண்டாக்கி மரக்கால சிறிதாக்குறீங்க. ஓய்வுகள் எப்போ போய் காத்து கொண்டு இருக்கிறீர்கள், எப்போ மோசடி செய்கிறவர்கள் கள்ளக்காசு மோசடி செய்ய காத்து கொண்டு இருக்கிறீர்கள், வெள்ளிக்காசுக்கு ஏழைகளை காணி மதியவை காத்து கொண்டு இருக்கிறீர்கள். அதனால ஆணைக்கு சொல்றேன், இதுல இந்த செயல்களில் ஒன்றையும் நாம் மறக்கவே மாட்டோம் என்று இதே மாதிரி ஆப்போஸ் கேள்வி கூட சொல்றாரு. நீங்க என்னெல்லாம் செய்யறீங்களோ, என்னெல்லாம் கண்ணியம் இல்லாமல் இருக்கிறீர்களோ, என்னெல்லாம் ஏமாற்றுகிறீர்களோ, வறியவரை ஏழைகள் வறியவர்களாக இருக்கிறார்கள், ஏழைகளாக இருக்கிறார்கள், ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறீர்களோ, உங்கள் கள்ளத்தராசு மோசடி எல்லாம் நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன் என்று சொல்றாரு. ஆண்டவர் யாக்கோபின் மீது அவருடைய பெருமை மீது ஆணையிட்டு கொண்டார். அவருடைய இந்த செயல்களை ஒன்றையேனும் நான் ஒருபோதும் மறக்கவே மாட்டேன். அது அழகா அந்த மாதிரி நம்ம என்ன சொன்னீங்க, அழகா படிச்சுக்கலாம். அப்போ இன்றைக்கு நம்மளே உங்களுக்கும் உண்மையாக இருக்க வேண்டும், பிறருக்கும் 100% உண்மையாக இருப்பதுதான் கண்ணியமாக பார்க்கப்படுது. அந்த கண்ணியம் உங்களுக்கு எல்லாமே கற்றுத் தருகிறது, எல்லா ஆசீர்வாதமும் கொண்டு வருகிறது. நீங்க கண்ணியமா இருந்தீங்கன்னா கடவுள் உங்களுக்கு ஓடி வருவார், கடவுள் உண்மையாக இருக்கிறார். அப்படி போடையா என்று சொல்லலாம். அதனால 100% நீங்க ட்ரூத்ஃபுல்லாக இருக்கும் பொழுது, உங்களுக்கு பிறருக்கும் இருக்கும் பொழுது, அந்த உண்மை தன்மையை உங்களை வாழ வேண்டும். அந்த உண்மை தன்மையை உங்களை வந்து அழகா வரங்களாக மாறுவதற்கு எந்த விதத்திலும் மையம் கையில் எடுத்துக்கொள்ளும். வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் என்னுடைய கண்ணியத்திற்கு நேரவராமல், என்னுடைய கண்ணியத்திற்கு எந்த குறை இல்லாமல் பார்த்துக்கொண்டே காரணம் அந்த கண்ணியத்தை எனக்கு மிகப்பெரிய
ஆண்டவரின் வரமாக மனதில் வைத்து குடும்பங்களிலும் உறவுகளிலும் கண்ணியமாக இருக்க திருப்பலியில வரவேண்டி ஜெபிப்போம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளுடைய கொண்டாட்டத்தின் ஜெபங்களையும் ஆண்டுடைய திருப்பார்வை பொழுது ஜெபிப்போம். நம்பிக்கை அவர்களை மன்றாடுவோம். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டும் என விரும்புகிற கடவுளின் கருவிகளாக திகழ்கிற எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர் பெருமக்கள், குருகுலத்தார், துறவரத்தார் ஆகிய அனைவரோடும் பொது நிலையினராகிய நாங்களும் இறையாட்சியின் விழுமியங்களின்படி வாழவும் அனைவரையும் இறையாட்சி நோக்கி அழைத்து வரவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அரசர்களுக்காகவும் உயர்நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள் என்கின்ற இரண்டாம் வாசக அறிவுறுத்தலின்படி உலகாலும் தலைவர்களுக்காகவும் என் தேசத்தை ஆள்வோருக்காகவும் மன்றாடுகின்றோம். நீதியின் பாதையில் நிலைத்திருந்து அனைவரையும் அரவணைத்து செல்லவும் அமைதி, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை போற்றி பேணவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உன்னை மன்றாடுகின்றோம். வறியோரை நசுக்கி ஒடுக்கப்பட்டோரை அழைக்கின்றவர்களுடைய செயல்களுள் ஒன்றையும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என ஆணையிட்டு கூறும் இறைவா, இவ்வுலகின் அனைத்து நிலைகளிலும் தலைவிரி தாடும் அநீதியை எதிர்த்து போராடவும் ஏழைகளை தூசியிலிருந்து தூக்கி நிறுத்துகின்றவரும் வறியவரை குப்பை மீட்டிலிருந்து பறிதூக்கி விடுகின்றவருமான உம்மை போலவே நாங்களும் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழிநடத்தும் இறைவா, வசதியாக வாழ்வதற்கு தேவையான செல்வத்தை திரட்டுவதில் முனைப்பாய் இருக்கும் நாங்கள் எல்லோரும் நெறிய வழிகளில் பொருளீட்டவும் ஈட்டிய பொருளை கொண்டு நிலையான உறைவிடங்களில் நண்பர்களை தேடிக்கொள்ளவும் ஒளியின் மக்களுக்குரிய முன்மதியோடு செயல்படவும் தேவையான அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மண்ணுலகில் மனித நேயத்தை வளர்த்த என் அன்பு தந்தையே, ஆரோக்கியமாக அன்பிய குடும்பங்கள் இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும்
குறிப்பாக இளைஞர்களும் நல்ல பணிகளில் அமர்த்தப்படவும் பணிபுரியும் இடங்களில் சிறியவற்றிலும் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராய் பொறுப்புடனும் திறமையுடனும் கடமையாற்றி வாழ்வில் உயர்நிலை அடையவும் எந்நாளும் நிறை மகிழ்வுடன் வாழவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட இதற்காக ஜெபிப்போம். இவர்களிடம் ஆகிய இயேசு கிறிஸ்துவுடைய பார்த்து கொண்டாடுகிறோம்.
அன்பிக்க சகோதர சகோதரி என்னுடைய உருவான திருப்பலி எல்லா வகைகளுக்கு ஏற்றதாக தெரியுங்கள். ஆண்டவரையும் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணப்படியாக பெற்றுக்கொள்ள அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்று வாழ்வெல்லாம் நிறைவா எந்நாட்டு குணத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஒரு வார்த்தையான ஒரு வழியாகவே அனைத்தையும் படைத்தேன். அவரையும் மீட்பதாக மீறுபவராக உங்களுக்கு அனுப்பினேன். அவர் தூய ஆவியினால் உலகிடத்து கன்னிமரியாளுக்கு பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புரிந்து மக்கள் பெற்றுத்தர நமது கைகளிலிருந்து பாடுபட்டார். இவ்வாறு சாவிலிருந்து உயிர் போன்ற விலகச் செய்தலாகவே நாங்கள் வாரத்தூர்களோடு புரிந்த அனைவரோடு ஒன்று சேர்ந்து ஒரு மாட்சியை கொடுத்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே தூய ஆவியை கொண்டிருந்த இந்த காணிக்கைகளை எங்கள் மீதுபடுத்த வேண்டுமென உங்கள் தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு நாம் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்குமே மாறுபடமாக அவர் பாடுபட உடன்படிக்கை கப்பல் கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம்மை சேர்ந்து அடித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே அருமைய கிணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். Amen.
ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகம் பரவி இருக்கும் திரு அவையினை கூறுகிறதும் எங்கள் திருத்தந்தையோ எங்கள் பேராயர் ஜார்ஜ் எல்லா திரு நிலைகள் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நினைவு வர செய்திருந்தோம். மேலும் மீண்டும் எதிர்நோக்கும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்தை கூர்ந்து திரும்ப முடியும் எதிர்ந்தும் அனைவர் மீது இறக்கமாயும் கடவுளின் கண்ணித்தாயின மாற்றமிக்க வழியா அவை கடவுளான யோசிப்பு திருத்தூதர்கள் இவ்வுலகில் முப்பதவராயிருந்து ஆகிய அனைவரிடம் நான்கு உரைவாழ்வில் பங்கு கொள்ளும் கருதி வரும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மனமோட உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் நம்பிக்கப்பட்டு தேவபடிப்படியால் பயிற்சியால் துணிந்து பாடும். எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாம் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக இவ்வின்பராகி இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருக்கின்றோம். எங்கள் பாவனை எல்லாம் மாறாமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திட திருமணம் கொள்கிறார் என்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி கொள்வோம் என்று இருப்பதாக.
இதுவோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நானே வழியும் உண்மை என்று சொன்ன தெய்வம், நம்மை அடியாமை நோக்கி அழைத்துச் செல்கிறவர், இருளை நோக்கி அழைத்துச் செல்கிறவர், உண்மையை நோக்கி வழி நடத்துகிற இந்த தெய்வத்துடைய திருமணத்துக்கு அழைக்கின்ற அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
கிறிஸ்துவின் ஆத்மாவை என்னை புனிதப்படுத்தியர்கள். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டவர்கள். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை விரிவுபடுத்தியர்கள். கிறிஸ்துவின் திருவிழாவை ஏற்று வந்த திரு தந்தையை என்னை கழுவியர்கள். கிறிஸ்துவின் திருப்பாலையை என்னை பலப்படுத்தியர்கள். ஓ நல்ல இயேசுவே, நான் கேட்கிறதை கண்டவரும் உம்முடைய திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்துக் கொள்ளும். என்னை உம்மை விட்டு பிரிய விடாதே. கொடிய பகைகளிலிருந்து என்னை காப்பாற்றும். என் மரண வேளையில் நீர் என்னை அழைத்து உம்முடைய சகல புனிதர்களோடு நானும் உம்மை என்றென்றும் புகழும்படி அடியேனை உம்மிடம் வர கட்டளையிட்டருளும். ஆமென். திருத்தலுக்காக எழுதியிருக்கோம். ஆண்டவரே, உம்முடைய அன்புக்குரிய பெற்ற எங்களுக்கு முதலையராக உதவியை கடிவுடன் என்று நம்புகிறார். அதனால் மீண்டும் பயந்து வரை நிகழ்வுகளில் அன்றாட வளர்க்கப்பட்டு அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசை உங்கள் மீது இருக்கிறபடி என்றும் தங்குவதாக.
வென்று வாழ்